41 துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்ளக் ஆவார். 2 துக்ளக் அரச வம்சத்தின் ஆட்சிக் காலம் கி.பி. 1320 முதல் 1414 வரை ஆகும். 43 கியாசுதீன் துக்ளக்கின் ஆட்சிக் காலம் கி.பி. 1320 முதல் 1324 வரை ஆகும். 44 கியாசுதீன் துக்ளக்கின் மகன் ஜூனா கான் ஆவார். 45 கியாசுதீன் துக்ளக் தனது மகன் ஜூனா கான் முகமது பின் துக்ளக் என்று பின் அழைக்கப்பட்டார். யாருக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தார்? கியாசுதீன் துக்ளக் தனது மகனான ஜூனா கானை வாரங்கல் அரசருக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தார். 46 ஜூனா கான் தோற்கடித்த வாராங்கல் அரசர் யார்? ஜூனா கான் என்கிற முகமது பின் துக்ளக் தோற்கடித்த வாராங்கல் அரசர் பிரதாபருத்ரன் ஆவார். 47 டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் என்னும் புதிய நகருக்கு அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்ளக் ஆவார். 48 ஜூனா கான் அரியணை ஏறிய வருடம்? ஜூனா கான் முகமது பின் துக்ளக் என்ற பெயரில் கி.பி. 1325 ஆண்டு அரியணை ஏறினார். 49 முகமது பின் துக்ளக்கின் ஆட்சிக் காலம் கி.பி. 1325 முதல் 1351 வரை ஆகும். 50 தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மையப் பகுதியான தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின் துக்ளக் ஆவார். 51 தௌலதாபாத் என்பது தேவகிரியாகும். 52 டெல்லியை காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது என்று குறிப்பிட்ட அயல்நாட்டு பயணி இபின் பத்துதா ஆவார். 53 செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக் ஆவார். 54 முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதால் விவசாயிகள் கிளர்ச்சியில் ஏற்பட்ட இடம்? 55 முகமது பின் துக்ளக் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? முகமது பின் துக்ளக் 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். 56 தௌலதாபாத்தையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் கைப்பற்றி சுதந்திர அரசாக அறிவித்தவர் பாமணி ஆவார். 57 மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு கி.பி. 1335 ஆண்டாகும். 58 எந்த ஆண்டு வங்காளம் சுதந்திர அரசாக உருவானது? கி.பி. 1346 ஆண்டு வங்காளமானது சுதந்திர அரசாக உருவானது. 59 முகமது பின் துக்ளக்கிற்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்றவர் பெரோஷா துக்ளக் ஆவார். 60 பெரோஷா துக்ளக்கின் ஆட்சிக் காலம் கி.பி. 1351 முதல் கி.பி. 1388 வரை ஆகும். 61 ஏழை முஸ்லிம்களுக்கு உதவ அறக்கட்டளை மற்றும் கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் ஆகியவற்றை கட்டியவர் பெரோஷா துக்ளக் ஆவார். 62 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியவர் பெரோஷா துக்ளக் ஆவார். 63 பெரோஷா துக்ளக் யாருடைய காலத்தை சேர்ந்த 30 தோட்டங்களை புனரமைத்தார்? பெரோஷா துக்ளக் அலாவுதீன் கில்ஜி காலத்தை சேர்ந்த 30 தோட்டங்களை புனரமைத்தார். 64 பிரவோபாத், ஜான்பூர், உகிகார், பிரான்பூ ஆகிய நகரங்களை நிர்மாணித்தவர் பெரோஷா துக்ளக்